ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். வில்லியம் கேரி அவர்கள் கல்கத்தா பகுதியில் உள்ள செராம்பூர் பகுதியில் மையமாக கொண்டு நிறைய ஊழியத்தை அவர் செய்தார். அதன் மூலிமா நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவுக்குள் சேர்ந்து கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பிறகு அவருடைய ஊழிய பாதை எப்படி இருந்துச்சுன்னு வசனத்தை படிச்சுட்டு பார்க்கலாம். வாங்க வசனத்துக்குள்ள போகலாம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 11:26. ஓகே, படிக்கலாங்களா? ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து சொல்லுங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து. வெரி குட். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம். ஓகே, கடைசியா கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். சேர்த்து சொல்லாங்களா? ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 11:26. வெரி குட், சூப்பராக படிச்சுட்டீங்க. ஆமாங்க, ஒவ்வொரு முறையும் நான் திருவிருந்து எடுக்கிறோம். அவருடைய பாடு மரணத்தை நம்ம நினைவு கூறுறோம். அந்த சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது, நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம்னு, நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட நம்ம நினைவு கூர்ந்ததை எடுக்கிறோம். அது எப்போ வரைக்கும் அதை நம்ம ஆசரிக்கணும், அதை கடைபிடிக்கணும்னா அவர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை நம்ம நினைவு கூர்ந்துட்டே இருக்கணும். அல்லது நாம் அவரிடத்துல போகும் வரைக்கும் அவருடைய மரணத்தை நம்ம நினைவு கூறணும். அதை ஒரு நாளும் நம்ம விட்டு விடக்கூடாது. இந்த வசனத்திலிருந்து நான் கற்றுக்கிட்டேன், இது ஒரு கட்டளையா, ஒரு நியமமா நம்ம ஆசரிக்கணும்னு. ஓகே, வில்லியம் கேரி அவர்கள் நிறைய ஊழியம் செய்துட்டு இருந்தாரு. அவர் மிக சிறந்த ஒரு பிரசங்கியார். பயங்கரமா கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்லுவாருங்க. அதுலயும் வங்காளத்தை ரொம்ப அழகா கற்றுக்கொண்டு வங்காள மொழியில பயங்கரமா பிரசங்கம் பண்ணாரு. நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய பிரசங்கத்திலிருந்து ஒரு பொன்மொழியை உங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார், கர்த்தருக்காக அரிய காரியங்களை சாதிக்கப்பார். ஆமாங்க, ஆண்டவரத்துல இருந்து பெருசா எதிர்பார்க்கிறோம், அவருக்காக நாமளும் பெருசா செய்யணும். ஓகே, நாளைக்கு இன்னொரு வசனத்துல உங்களை நான் பார்க்குறேன். பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.